ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலக்ட்ரி 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணி உங்களால் ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் தைக்க முடியுது, என்னால் ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது, இல்லை நான் டெய்லி வந்து 2 ப்ளவுஸ் தான் என்னால் தைக்க முடியுது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நீங்கள் இது வரைக்கும் 2 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 4 ப்ளவுஸ் தைக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து வீட்டு வேலை வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து காலையிலே வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிடும். காலைல 10 மணிக்கெலாம் அவங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து மதிய சாப்பாடு நான் மதியம் தாங்க பண்ணுவேன், என் வீட்டில் என் மாமியார் மாமனார் இருக்காங்க, அவங்களுக்கு நான் தனியாக சமையல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால் உங்கள் வீட்டில் வந்து என்ன சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் தைக்கிற டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ வந்து காலையிலே நீங்கள் வந்து வேலையை முடிக்கணும் அப்படின்னா நான் எந்த வேலையெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே முடிச்சிடணும். முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறதா இருந்தால் நீங்கள் எப்படி வந்து வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு கிளம்புவீங்களோ அந்த மாதிரி வீட்டில் இருந்து தைக்கிறதுனால எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 11 மணிக்குள்ளேயாவது நீங்கள் மிஷினில் உட்கார மாதிரி பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம டைம் வந்து ஓடிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா காரணம் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம வேலை நடக்காது. நமக்குன்னு ஒரு டைம் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம தான் அதை உருவாக்கணும். அப்போ வந்து வீட்டு வேலையை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய கற்றுக்கோங்க. ஒரு சிலர் வந்து ஒரு அரை மணி நேரம் வேலை பார்ப்பாங்க வீட்டில். அப்புறம் ஏதாவது வந்து ஒரு கால் வரும், இல்லை வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்த உடனே அதிலே உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் இதை பார்த்துட்டு போய் நம்ம வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அப்படி தான் நிறைய பேருக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, அக்கா பிள்ளைங்க இருக்கும்போது என்னால் ஃபோன் பார்க்க முடியாது, ஸோ அவங்க இல்லை அப்படிங்கிற டைமில் தான் பார்க்க முடியும், அதுக்காக ஃபோன் பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபோன் பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் பிள்ளைங்க வந்து 4 மணிக்கு தான் வரப்போகிறாங்க, அதுக்கு இடையில நிறைய கேப் இருக்குது. முதல்ல வந்து நம்ம வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம தொழில் வேலையிலையும் இப்போ ஒரு நாளைக்கு டெய்லி வந்து 5 ப்ளவுஸ் வருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபெஸ்டிவல் டைமு ரொம்ப ரேராக ஏதாவது கோயில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்தால் தான் வரும். மற்றபடிக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு 3 ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். அப்படிங்கும்போது அந்த 4 ப்ளவுஸ்க்கு மினிமம் வந்து நீங்கள் 1 ஹவர் தைக்கிற ஆளாக இருந்தால் கூட 4 மணி நேரம் தான் தேவைப்படும். 24 மணி நேரத்தில் உங்களால் ஒரு 4 மணி நேரம் உங்களுக்குன்னு செலவு பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க ஒரு 10 மணிக்கு அப்படின்னா, ஒரு 12 மணிக்குள்ள உங்களால் 2 ப்ளவுஸ் தைக்க முடியும். அப்புறம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அந்த 2 மணி நேரம் நீங்கள் ஃபோன் பார்க்குறதோ இல்லை யார்ட்டையும் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா பேசுகிறதோ இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு நம்ம உட்காந்தோம் அப்படின்னா ஒரு 2 to 4 இருக்குது, அந்த டைமிங்கில் 2 ப்ளவுஸ் தைச்சிட முடியும். நான் வந்து எப்படி தைப்பேன் அப்படின்னா, எனக்கு இப்போ ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா எனக்கு மினிமம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் நான் வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நான் சில ப்ளவுஸை வந்து 30 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன், சில ப்ளவுஸ் 40 நிமிஷம் ஆகும். சைஸை பொறுத்து தான் நம்ம சீக்கிரமாக முடிக்கிறது இருக்குது. நம்ம வந்து 32, 30 அந்த சைஸ் தைக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே 42 அந்த மாதிரி தைக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன போகும். அதனால எனக்கு வந்து 2.5 மணி நேரத்திலேயே நான் வந்து என்னால் 4 ப்ளவுஸ் தைக்க முடியும். உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை மணி நேரத்தில் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கிறீங்க, எந்த டைமிங்கில் தைக்கிறீங்க அப்படிங்கிறத யோசிங்க. எப்போவுமே காலையில் வந்து எப்பவும் சொல்கிற மாதிரி காலையில் நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். இன்னொன்று, நாளைக்கு நான் என்ன வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணுற விஷயம் வந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் தானே தைக்கிறோம், நம்ம யார் கேட்க போகிறாங்க, நம்ம மிஷினில் உட்காந்தா என்ன, நாளைக்கு கஸ்டமர்கிட்ட சொல்லிக்கலாம், இந்த மாதிரி நம்ம வந்து அசால்ட்டாக விட என்ன ஆகும் அப்படின்னா ப்ளவுஸ் நம்ம கையில் அதிகமாக வந்துட்டே இருக்கும், நம்ம தைக்கவும் மாட்டோம். மொத்தமாக ஒரு நாள் எல்லாரும் கேட்கும்போது நம்மளால் பதட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம். அதனால அந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னா அன்னன்னைக்கு உள்ள ப்ளவுஸை அன்னன்னைக்கு தச்சு பழகணும். எப்போவுமே வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க ப்ளவுஸ்க்கு வந்து நோட் எடுத்து இத்தனை ப்ளவுஸ் இந்த வாரம் இருக்குது, இந்த ப்ளவுஸை நான் இன்னைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து அதை பார்த்துருங்க. அதே மாதிரி தையலுக்கு ஏதாவது தேவையான விஷயம் ஏதாவது காலி ஆயிருக்கா, அதாவது ஊக்கு வைக்கிறது, அப்புறமா மிஷினில் ஊசி வந்து மாற்ற வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அதுக்கு மிஷினுக்கு வந்து ஆயில் ஊற்றணும் அப்படின்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ஏதாவது இருக்கா, நம்ம லைனிங் ஏதாவது இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சண்டே வந்து திரும்பவும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக தைக்கிறதுக்கு தேவையான பொருள் இருந்தால் தான் நம்ம தைக்க உட்காரும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து தைக்க உட்காரும்போது ஏக்கா அந்த கலர் நூல் இல்லைக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் கட் பண்ணி வச்சேன், தைக்க முடியாமல் போயிட்டு அப்படிம்பாங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், எப்போவுமே எல்லாமே வீட்டில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாரத்துக்கு ஒருக்கையாக நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் உங்களால் வந்து டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிக்க முடியும்.
இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஒரு சிலருக்கு என்ன என்ன சொல்றாங்க அப்டின்னா, "அக்கா நான் தைக்கலாம் செய்றேன். எனக்கு வந்து அமௌண்ட் கரெக்ட்டா குடுக்க மாட்டேங்காங்க. அதனாலயே எனக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து தோணவே மாட்டேக்கு. இன்னைக்கு நான் தச்சு குடுக்குறேன் அப்டின்னா, 1 வாரம் கழிச்சு தாங்க அமௌண்ட் குடுக்குறாங்க." அப்டின்னு சொன்னாலும் சில பேருக்கு தைக்க முடியாது. எனக்குமே வந்து இப்ப நான் 2 நாள் வந்து ஊருக்கு போயிட்டேன். நான் அதனால தான் வீடியோ போட முடியல. அந்த டைமிங்க்கு அப்புறம் நான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்டின்னா, இன்னைக்கு உள்ள ப்ளவுஸ நான் எப்படி பார்ப்பேன் அப்டின்னா, இன்னைக்கு வந்து நான் ப்ளவுஸ குடுத்த உடனே காசு குடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் தைக்கணும்னு நெனைப்பேன். ஏன் அப்டின்னா, அந்த காச வாங்குனா தான் அடுத்த நாள் தைக்கிறதுக்கு நமக்கு வந்து நாளைக்கு இத தைக்கணும் அப்படிங்கிறது வந்து தோணும். அது எல்லாருக்குடைய மைண்ட் செட்டும் அப்படிதான். உழைச்ச உடனே காசு கிடைச்சா தான் நம்மளாலயுமே அடுத்த வேலைய வந்து பார்க்க முடியும். இன்னொன்னு நீங்களே வந்து டைம் இல்ல, இல்ல வீட்ல இது மாரி பிரச்சனை வந்துச்சு. அதனால நான் அத யோசிச்சுட்டே இருந்தேன். என்னால தைக்க முடியல. இப்படின்னு ஒவ்வொரு ரீசனா நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம தைக்காததுக்கு என்ன ரீசன்னாலும் சொல்லலாம். அதே இது வந்து தைக்கணும்னு நெனச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த வேலை இருந்தாலுமே தைக்க ஆரம்பிச்சுருவோம். அதனால நீங்க வந்து உங்க டைமிங்க நீங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். நான் வந்து எப்பவும் வழக்கமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 11 மணிக்காவது மிஷின்ல உட்கார மாரி பார்ப்பேன். அதாவது எனக்கு நெறைய ப்ளவுஸ் இல்ல. நமக்கு வந்து இன்னைக்கு 4 ப்ளவுஸ் தான் இருக்கு அப்படின்னா, நான் 11 மணிக்கு உட்கார்ந்தா போதும். 11லேருந்து நான் 1 மணிக்குள்ள ப்ளவுஸ முடிச்சுருவேன். தச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் உள்ள ப்ளவுஸ்ல வந்து ஊக்கு வைக்கிறது, எம்மிங் பண்றது இந்த மாரி வேலைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் சாரி ஃபால்ஸ் வைக்க வேண்டியது, சாரிக்கு வந்து முந்தி அடிக்க வேண்டியது இதெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரு 2 மணிக்கு மேல பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நான் என் பொண்ணு வர்றதுக்குள்ள துணிய ஃபுல்லாத்தையும் காய போட்டதெல்லாம் மடிச்சு உள்ள வச்சுட்டு, அவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அத செஞ்சுட்டு, காஃபி எல்லாம் போட்டு வச்சுட்டு தான் நான் கூப்பிடவே போவேன். ஏன்னா, எனக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுனால, நான் இந்த மாரி தான் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாரி அவ டியூஷன் போற வரைக்கும் நான் தையல் வேலையில வந்து பண்ண மாட்டேன். அது முடிச்சு அவள நான் 6 மணிக்கு டியூஷன்ல கொண்டு விடும்போது தான், அடுத்த நாள் என்ன வேலை பார்க்கணும், எந்தெந்த ப்ளவுஸ் குடுக்க வேண்டியது இருக்கு, அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் கட் பண்ணி வைப்பேன். அதுலயே எனக்கு ஒரு 1 ஹவர் கிடைக்கு அப்படின்னா, நைட் வந்து சமையல் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் கிடைக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுல ஒரு ப்ளவுஸ் தைக்க முடிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா தைப்பேன். ஒரு சிலர் வந்து நெறைய பேர் கேட்பீங்க, "அக்கா வந்து நீங்க ஃபோனே பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்குன்னு டைம் வந்து ஒதுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்பீங்க. இல்ல ஃபோன்லாம் நான் பார்ப்பேன். என்ன பார்ப்பேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு டிசைன் வந்து புதுசா வந்திருக்கா? அது எப்படி தச்சிருக்காங்க? அந்த மாரி பார்ப்பேன். ஒரு சில டைம் வந்து நான் மோஸ்ட்லி பார்க்குறது வந்து டெய்லரிங்ல ஏதாவது புதுசா இருக்கா? அப்படிங்கிறது பார்க்குறது. அதுக்கப்புறம் ஏதாவது புது சேனல்ல வந்து ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு அப்படின்னா, அந்த டிசைன் நல்லாயிருக்கு அப்படின்னா பார்ப்பேன். அந்த மாரி நான் பார்ப்பேன். இல்ல எனக்கு வந்து ரொம்ப வந்து அடிக்டட் எது அப்படின்னா, எனக்கு வந்து பாட்டு போட்டுட்டே இருந்தா என்னால வந்து தைக்க முடியும். எப்பவுமே நான் வந்து எங்க வீட்ல நான் தைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா சாங்ஸ் ஏதாவது ஓடிட்டே இருக்கும். ஓடிட்டே இருந்தா தான் எனக்கு தைக்கிற மாதிரி இருக்கவே செய்யும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள தனியா உட்காந்து தைக்கிறதுனால, நம்மளும் தனிமையா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, நான் எப்பவுமே பண்ற வேலை வந்து வீட்ல வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு இத வந்து பென் டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அத போட்டுட்டே உட்காந்து தைப்பேன். அந்த டைம் வந்து நானு, அந்த பாட்டு அது மட்டும் தான். நம்ம வேலை நடந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த ஏதாவது வேலை செய்யும்போது நான் இந்த விஷயம் பண்ணிக்கிட்டே பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே வந்து தைக்கிறது பிடிக்கும். உங்களுக்கு வந்து எந்த டைமிங் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து தைக்க உட்காருங்க. இன்னொன்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க, "அக்கா காலையிலேருந்து நான் நைட்டு வரைக்கும் வீட்டு வேலையே சரியா இருக்கு. அதாவது எனக்கு வந்து 3 நேரம் சமையல் பண்ற மாரி இருக்கு. எனக்கு வந்து மாமனார், மாமியார் கூட இருக்காங்க. இல்ல என்னோட அம்மா, அப்பா இருக்காங்க. நான் அவங்கலாம் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து தைக்கிற மாரி இருக்கு." அப்படின்னா கூட நீங்க நைட் டைம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் கூட ஒரு 1 ஹவர் உட்கார்ந்து தைக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம டெய்லர் தொழில பொறுத்தவரைக்கும் டெய்லி வந்து நம்ம வந்து தச்சுட்டே இருந்தா தான் அந்த இது வந்து நமக்கு வந்து நம்ம தைக்கணுங்கிற எண்ணமே வரும். ஒரு வாரத்துல 2 நாள் தான் தைப்பேன். நான் 3 நாள் தைக்க மாட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் போயிரும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், டெய்லி தைக்கணும் அப்படிங்கிறது. இப்ப 2 நாள் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட நேத்து ஃபுல்லா வந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 2 நாள் வந்து சரியான தூக்கம் இல்ல. அப்பம்போது ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா தான் மறுநாள் நம்ம தைக்க முடியும் அப்படிங்கிற மாரி நேத்து வந்து எந்த வேலையுமே பார்க்கல. கட் பண்ற வேலை மட்டும் ஈவினிங் உட்காந்து கட் பண்ணி வச்சேன். இன்னையிலேருந்து தச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி. நீங்களுமே வந்து எந்த மாரி தைப்பீங்க? உங்களுக்கு எந்த டைம்ல வந்து தைக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க பகல் டைம் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னொன்னு நம்ம டைமிங் வந்து எப்படி கீப் அப் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த டைம்ல வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே உங்கள வந்து யோசிச்சுக்கிட்டா தான் உண்டு. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து வெளியில உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஃபோன் பார்த்துட்டே வந்து என் டைம் போகுதுக்கா அப்படிம்பீங்க. நீங்க எந்த மாரி அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்கோம். நம்மளால ஒரு வேலை செஞ்சு நம்மளால ஒரு நாளைக்கு ரூ. 300 சம்பாதிக்க முடியுது. ஒரு ரூ. 500 சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா இந்த தொழில் வந்து பெரிய விஷயம். நெறைய பேர் வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு வரமாட்டேங்குது. உங்களுக்கு கத்துக்கிறீங்க.
நல்லபடியாக தைக்கிறீங்க, உங்கள் வீட்டில் மிஷின் இருக்குது, உங்களுக்கு ப்ளவுஸும் ஆர்டர் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து உதாசீனப்படுத்தாமல் கண்டிப்பாக தைங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த தொழிலை வந்து கரெக்டான டைமிங்கில் கொடுக்கறது, அதே மாதிரி கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த தொழிலை வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். இன்றைக்கி வந்து ஒரு தெருவில் 10 டெய்லர் 15 டெய்லர் இருக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதனால் அந்த போட்டியில் நம்ம வந்து நிலச்சி நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெய்லி உள்ள வேலையை டெய்லி முடிச்சு தான் ஆகணும். அதனால் எப்போவுமே வந்து நம்ம எந்த வேலை பார்த்தாலுமே வந்து அதுக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து நம்ம நினச்ச இடத்த வந்து ரீச் பண்ண முடியும். அதனால் அக்கா எனக்கு காசு தர மாட்டேங்காங்க, இல்லை வந்து எனக்கு ப்ளவுஸே வர மாட்டேங்குது அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. கிடைக்கிற ப்ளவுஸை வந்து நல்லபடியாக தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. நிறைய ப்ளவுஸை வந்து வீட்டுக்கு ஸ்டாக் பண்ணாதீங்க. அது வந்து என்றைக்குமே உங்களுக்கு வந்து டெய்லர் தொழில் மேலே வந்து ஒரு வெறுப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்னன்னைக்கு உள்ள வேலையை அன்னன்னைக்கு முடிங்க. உங்களால் கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தான் சாதாரணமாக தைக்க முடியும். நீங்களே வந்து உங்களால் முடியாது, எனக்கு இதெல்லாம் வராதுக்கா, இதில் இவ்வளோ ப்ளவுஸ்லாம் என்னால் தைக்க முடியாது, நான் இந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் என்னால் முடியும், நான் இன்னைக்கு 2 ப்ளவுஸ் தைக்கிறேன், நான் நாளைக்கு 3 ப்ளவுஸ் தைப்பேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட தைங்க. கண்டிப்பாக உங்களாலையுமே தைக்க முடியும். யாராலையும் முடியாதுங்கிற எந்த விஷயமே கிடையாது. இப்போ பெரிய டெய்லராக இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு தைச்சவங்க தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு 3 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்மி பண்ண கத்துக்கோங்க. இன்னொன்னு, ஒரு போன்ல வந்து நீங்க வந்து ஒரு டைமிங் வந்து செட் பண்ணிக்கோங்க, நான் இவ்வளவு நேரத்துல தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப வந்து நம்ம ஃபாஸ்டா தைக்கணுங்கிறது தோணும். அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபாஸ்டா தைக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னொன்னு, மெஷின் வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி பாருங்க. அப்ப நான் மட்டும்தான் உங்களால வந்து நினைச்ச நேரத்துல தைக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்பதான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க டைமை நீங்க தான் வந்து சேவ் பண்ணிக்கணும். யாரும் உங்களுக்கு டைம் கொடுத்து நீ தச்சுக்கோமா, நீ தைக்கிறல அப்படிங்கிற மாதிரிலாம் யார் வீட்லயும் சொல்ல மாட்டாங்க. அதனால நீங்க உங்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணாம தைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.